உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த ஐயன்பர்களே, இந்த வாரத்திலே சடைய நாயனார். சடைய நாயனார் ஒரு சிறப்பு கொண்டவர். சுந்தரமூர்த்தி நாயனாரை அருந்தவம் செய்து பெற்ற சடையனார். சடையனார் அவர் திருநல்லூரிலே ஆதி சைவ குலத்திலே அவதரித்து அந்த குலம் விளங்க பாடுபட்டவர். அது மட்டுமல்ல, அவர் சிவபெருமானையே தோழனாக பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனாரின் தந்தை. உதாரணமாக சடைய நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தந்தை ஆவதற்கு பலவிதமான தவம் செய்தார். பரவையாரிடம் சிவபெருமானையே தூது செல்லுமாறு ஏவியும் சேரமான் பெருமான் நாயனாருக்கு துணைவராகி உலகம் உய்யவும் சிறந்து விளங்கினார். அத்தவகரை பெற்றெடுத்த பெரும்பயன் உரியவர்தான் சடைய நாயனார். நற்குணங்கள் அனைத்தையும் அணிகலனாக கொண்டவர் சடைய நாயனார். அவர் சிறுவயதிலே வேத ஆகமங்களை எல்லாம் கற்றவர். அப்படிப்பட்ட சிறப்பான சடைய நாயனார் இசைஞானியர் என்ற துணைவியாருடன் இனிது வாழ்ந்து வந்தவர். மாதவத்தின் பயனாக சுந்தரமூர்த்தி நாயனாரை புதல்வராக பெற்றவர் என்பதிலே அவர் பெருமை கொண்டவர். இடையிறாது சிவபெருமானை வணங்கியும் வாழ்த்தியும் பூஜித்தும் நேசித்தும் முடிவில் ஈசனார் வாசமலர் பாதநிலையில் சார்ந்து இன்பெற்றார். சடையனார் சமயக்குறவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றவர் என்றாலும் திருஞான சம்பந்தரை பெற்ற சிவபாத ஹிருதயர் 63 நாயன்மார்களே சேர்க்கவில்லை. திருநாவுக்கரசரை பெற்ற புகழனாரும் 64 நாயன்மார்களே சேர்க்கவில்லை. அதற்கு காரணம், சம்பந்தரும் அப்பரும் சிவபெருமானை பாடியவர்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்களை பாடியவர். அரண் வழிபாட்டிலும் அடியார் வழிபாடு சிறந்தது என்ற வகையிலே இறைவரோ தொண்டருள் ஒடுக்கம் தொண்டர்த்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றபடி திருத்தொண்டரை வழிபட்டு திருத்தொண்டத்தொகை சொல்லி உலகை உய்வித்த திருமகனாரை பெற்றதனால் இவர் நலன் மாறும் திருவாரன்போடு பேறு பெற்றார். இவர் ஒரு பெரிய தியாக புருஷன் என்று சொல்லலாம். இவர் நரசிங்க முனையர், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் 3 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த சிறிய தேர், சின்ன பிள்ளைங்க அப்படியே இழுத்துக்கிட்டு போவாங்க, டமடமான்னு சவுண்டு கேட்கும். அதை இழுத்துக்கிட்டு போகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது. அந்த நாட்டினுடைய அரசர் நரசிங்க முனையர் அந்த குழந்தையை கவனிக்கிறார். அந்த குழந்தையை கவனித்த உடனே அந்த குழந்தையை தத்தெடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அரசர் விரும்பின உடனே சடையனார்கிட்ட சொல்கிறார். எந்தவித தயக்கமில்லாமல் சடையனார் அந்த குழந்தையை அரசர்கிட்ட ஒப்படைக்கிறார். அப்படிப்பட்ட தியாகசீலர் சடையனார். சுந்தரமூர்த்தி நாயனார் முதல்லே வேதியர் வடிவத்திலே வந்த சிவபெருமானிடம்
வன்தொண்டனாக அவர் வாதிட்டார், வம்பிழுத்தார், வாதிட்டார். ஆகினாலே அவர் எப்படி பாடுவது என்று சொல்லும் பொழுது, என்னை என்ன சொன்ன, பித்தா என்று சொன்னேன், பித்தா என்ற வரியிலே துவங்கு என்று சொன்னார். ஆகினாலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார், பித்தா பீரை சூடி பெரு மானேயருளாலா அத்தா மறவாதே நினை கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரரு துறையு அத்தா எனக்காலாயினி அல்லேலேனலாமோ. இப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றெடுத்த, அரும் தவம் செய்து பெற்றெடுத்த சடைய நாயனாருடைய அந்த வரலாற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்திலே அடுத்ததொரு சிவனடியாரிலே நிகழ்ச்சியிலே நாம் எல்லாரும் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.